பேரண்டமான இந்த உலகத்துல விஷ்ணு பகவான் ஒரு நாள் கருடர் கூட இந்த உலகத்தையே சுத்தி வந்துட்டு இருக்காரு. கருடர் விஷ்ணு கிட்ட கேக்குறாரு, இந்த உலகத்துல மனிதர்கள் ஏன் பிறக்குறாங்க? அப்படி பிறந்து வாழ்ந்து முடிச்ச ஒரு மனிதனுக்கு ஏன் சொர்க்கம் நரகம்னு கொடுக்கப்படுது? என்ன செஞ்சா சொர்க்கத்துக்கு போக முடியும், என்ன செஞ்சா நரகத்துக்கு தள்ளப்படுவாங்க? அப்படி நரகத்துல தள்ளப்பட்ட மனிதர்களுக்கு என்ன தண்டனை கொடுப்பாங்க? இப்படின்னு தன்னோட கேள்விகளை வரிசையா அடுக்கிக்கிட்டே போறாரு. இப்படி கருடர் கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்றதுதான் கருட புராணம். இந்த பூமியில பிறந்து எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிச்சு துக்கங்களையும் அனுபவிச்சு லாஸ்டா இறந்து போறா ஒரு மனிதன். இறப்புன்றது உடலுக்கு தாங்க, ஆத்மாக்கு கிடையாது. அப்படி உடம்புலேருந்து பிரிஞ்சு போன அந்த ஆத்மா இறந்ததுக்கு பிறகு என்ன செய்யும், எங்க போகும், எவ்வளவு நாள்ல இல்ல எவ்வளவு நிமிஷத்துல அது யமலோகம் போய் சேரும், இப்படியே அது கடந்து போகும்? இப்படி ஒவ்வொரு கேள்விக்கானதுதான் இந்த பதிவு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் திவ்யா. நீங்க பார்த்துட்டு இருக்கிற சேனல் டைம் இருந்தா கேளுங்க. கருடா, நீ கேட்டது எல்லாமே அருமையான கேள்விகள். ஆனா நீ கேட்ட கேள்விகள்ல பதில்கள் ஒரு கேள்விக்கு கூட யாருக்குமே தெரியாது. அது எல்லாமே யாருக்குமே புரியாத ரகசியங்கள். அதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை புரிஞ்சுக்கிட்டு நடக்கிறது அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த ரகசியத்தை ஒண்ணா நான் சொல்றேன், நீனு நன்னா கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லி விஷ்ணு பகவான் கருடர்கிட்ட சொல்றாரு. கருடரோட சேர்ந்து அந்த விஷயத்த நம்மளும் தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. பாம்பை பார்த்தா படகூட நடுங்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் யமலோகத்தை பத்தி பேசணும்னா ஒவ்வொரு மனித மனசுலயும் பயம் ஒண்ணு கிளம்பும். யமலோகம் அவ்வளவு பயங்கரமா இருக்குமான்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா அது நீங்க செய்யற பாவம் புண்ணியங்க கணக்க பார்த்துதான் அமையும். இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்க ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையும் வேற வேற மாதிரி இருக்கும். எத்தனை நாட்கள் வாழ்ந்தாலுமே இறப்புன்றது நிச்சயம். இதை உணராத மனிதர்களா ஆசையில மாட்டிக்கிட்டு சிக்கி தவிக்கிறாங்க. பொன்னாசை, பெண்ணாசை, பொருளாசை, இது எல்லாமே அந்த மனிதனோட மனதுல தோன்றியே அந்த ஆசைகளை அவனை பாவ வழியே காட்டுது. தன்னோட ஆசைகளை நிறைவேற்றிக்கே அவன் தேர்ந்தெடுக்கிற அந்த பாதையே அவனுக்கு முதல் பாவ கணக்குல முதல் லிஸ்ட்ல சேருது. எவன் ஒருவன் தன்னோட ஆசைகள் எல்லாத்தையும் அடக்கி தான தர்மங்களை செஞ்சு வாழ்றாங்களோ அந்த மனிதன் தான் சொர்க்கத்தை அடைவாங்க. இந்த பூலோகத்துல ஒரு மனிதன் பிறந்ததுக்கு அப்புறமா அவர் எவ்வளவு நல்லது செய்யறாங்க, எவ்வளவு கெட்டது செய்யறாங்கன்னு பார்த்ததுக்கு அப்புறமா தான் யம தர்மராஜா அவரை சொர்க்கத்துக்கு அனுப்புறோமா இல்ல நரகத்துக்கு அனுப்புறோமான்னு முடிவே செய்வாரு. மொத்த வேலையும் ஒருத்தரா செய்ய கஷ்டமா இருக்கு அப்படின்றதுக்காண்டிதான் சிவபெருமான் சித்திரகுப்தனை படைச்சாரு. அதன்படி பூமியில வாழ்ற மனிதனோட ஆயுள் முடிஞ்சதுமே சித்திரகுப்தன் யம தர்மராஜா கிட்ட சொல்லுவாரு. யம தர்மனும் அவரோட தூதுவர்களை அனுப்பி அந்த உயிரை புடிச்சிட்டு வர சொல்லுவாங்க. யமனோட கட்டளையை ஏத்துக்கிட்டு அந்த 3 பேருமே ரொம்ப பயங்கரமா அந்த உயிரை எடுத்துட்டு வர போவாங்க. உயிர் இழந்து போன அந்த ஆத்மாவை பாச கயிறுல கட்டி அந்த உயிரை இழுத்துட்டு போவாங்க. பூமியிலிருந்து 86,000 காது தூரம் பயணிச்சு அதுவும் நொடி பொழுதுல யமலோகத்துக்கு கூட்டிட்டு போயிருவாங்க. ஆவி ரூபத்துல இருக்கிற அந்த உயிரை, அதாவது அந்த ஆத்மாவை யமதூதர்கள் யம முன்னாடி போய் நிறுத்துவாங்க. கிங்கிரர்களே, இந்த ஜீவனை அவங்க வீட்டிலே போய் விட்டுடுங்க. இண்டிலேருந்து 13வது நாள்ல இந்த ஜீவனை இங்க இந்த சபையில நிறுத்துங்க அப்படின்னு யம தர்மராஜா சொல்லுவாரு. யம தர்மராஜா சொன்னதுக்கு அப்புறமா அந்த கிங்கிரர்கள் வேகமா அந்த ஜீவனை கூட்டிட்டு அவங்க வீட்டிலே விட்டுட்டு இவங்க மேல கிளம்பி வந்துடுவாங்க. என்ன நடக்குது அப்படின்னு ஒண்ணுமே உணர முடியாம, ஒண்ணுமே புரியாம அந்த ஜீவன் சுடுகாட்டுல அவரோட உடம்பு எரியறத பார்த்து அப்போதான் அந்த ஜீவனுக்கு புரியும் நம்ம இறந்துட்டோம் அப்படின்னு. அந்த உடம்பு எரிஞ்சு முடிக்கிற வரைக்கும் அது அங்கதான் நின்று ஐயோ ஐயோன்னு சொல்லி கத்தி கதறி அழுகும். அப்படி அந்த ஜீவன் கத்தி அழுகிறது அவங்க மகனுக்கோ இல்ல அவங்க உறவினர்களுக்கோ இல்ல அவங்க வந்திருக்கவங்க யாருக்குமே அது விளங்காது. அந்த உடம்புல லாஸ்ட் பார்ட் எரிஞ்சு முடிகிற வரைக்கும் அந்த ஆத்மா இருக்கு பார்த்தீங்களா,
அதுக்கு அந்த உடம்பு மேல அவ்வளோ ஆசை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஃபுல்லா எரிஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த ஜீவன் என்ன பண்ணுனா, அந்த வீட்டுக்கு வாசப்படியில போய் நின்னு உள்ளுக்கு பூர முடியாம தண்ணி, பசி, தாகத்துல அது அந்த இடத்துல நின்னு ஆ ஆன்னு சொல்லி கத்தி அழுவோம். அதுக்கப்புறம் அவங்க மகன் கொடுக்குற பிண்டத்தினால, அவங்க மகன் ப்ரிப்பேர் பண்ற அந்த பிண்டத்தினால காத்து ரூபத்துல இருந்த அந்த ஜீவன் வந்து சரீரம் உருவாகும். பிண்ட சரீரம் அதுக்கு உருவாகும். தொடர்ச்சியா 10 நாள் அவங்க மகன் வைக்கிற அந்த பிண்டத்தினால அந்த சரீரம் முழுமையா வரும். 10 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பிராமணன் படைக்கிற அவங்க மகன் படைக்கிற பிண்டத்தை உண்டு அது பசியை தீர்த்துக்கும். யமன் கொடுத்த 12 நாட்கள் முடிஞ்சிருச்சு இல்லையா? 13வது நாள், அதாவது மீண்டும் யமலோகம் செல்லக்கூடிய நாள், அந்த கிங்கநகர் மறுபடியும் அந்த ஜீவன் முன்னாடி தோன்றுவாங்க. அவங்க தோன்றுவது அந்த ஜீவன் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். பிண்டத்தலான அந்த உருவத்தை யமதூதர்கள் இருக்காங்களா, அவங்க பாசக்கயிறால கட்டி யமலோகத்துக்கு அழைச்சிட்டு போக ஆரம்பிப்பாங்க. இறந்ததப்போ ஒரு நொடியில யமலோகம் போனாங்க இல்லையா? ஆனா இப்போ அந்த மாதிரி போக முடியாது. ஒரு நாளைக்கு 247 காது தூரம் அளவுக்கு அந்த ஜீவன் கடந்து செல்லும். ஒரு காது வலி என்பது 7 கிலோமீட்டர். அப்போ 86,000 காது வலி என்பது 6,02,000 கிலோமீட்டர். அந்த ஜீவன் பாசக்கயிறால கட்டுப்பட்டோ அந்த யம தூதர்கிட்ட அடிபட்டோ அதோட பயணத்தை அது ஸ்டார்ட் பண்ணோம். தன் மனைவி, தன் குழந்தைகள், தன் அப்பா அம்மா, நம் கூட பழகினவங்க, ஃப்ரெண்ட்ஸு, இவங்க எல்லாத்தையும் பற்றியுமே நடந்தது பழச எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துக்கிட்டே அது நடந்து போகும். நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த பூமியில எவ்வளவு நகரங்கள் இருக்குதோ அதே மாதிரி தான் யமலோகம் சென்று அடையதுக்குள்ளேயே நிறைய நகரங்கள் இருக்கும். பசி, பட்டினி, தாகத்தால வாடி போகிற அந்த ஜீவன் காட்டு வழியில கல்லுப்பட்டு முள்ளுப்பட்டு காலில் கஷ்டப்பட்டு அந்த வழியை கடந்து போகும். இந்த கஷ்டம் பத்தாம யம தூதர்கள் வேற அந்த ஜீவனை அடிச்சு அடிச்சு இழுத்துக்கிட்டு போவாங்க. அப்படி போய்கிட்டு இருக்கிற கொஞ்ச தூரமே யாருமே இல்லாம ஒரு அனாத வழி மாதிரி ஒண்ணு வரும். அதையும் கடந்து போனதுக்கு அப்புறமா புலிகள் நிறைஞ்ச ஒரு இடம் வரும். அங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு தன்னோட மகன் படைக்கிற 28ஆம் நாள் சிறட பிண்டத்தை அது உடம்புல பூசிக்கிட்டு அதுக்கப்புறமா யாமியம் என்ற நகரத்தை 30வது நாள் அது போய் அடையும். அந்த இடத்துல இந்த ஜீவன் மாதிரியே நிறைய ஜீவன்கள் கூட்டம் கூட்டமா சுத்திக்கிட்டு இருக்கோம். அந்த இடத்துல சில நாள் தங்கிட்டு அப்புறம் 2000 கொடுக்கிற மாசிக பிண்டத்தை உண்டுகிட்டு இருக்கோம். அந்த இடத்த கொஞ்ச நாளுமே கடந்து முடிச்ச உடனே சௌரின்ற ஒரு இடம் வரும். 3வது மாசமா அந்த பிண்டத்தை உண்ணுட்டு அந்த குளிர்ல நடுங்கிக்கிட்டு அந்த இடத்த கடந்து செல்லும். அடுத்தது குருகுரப்புறத்துல 5வது மாசிக பிண்டத்தை உண்ணும். அதுக்கப்புறம் கிராஜிகள் சொல்லக்கூடிய 6வது மாசி பிண்டத்தையும் அது உண்ணும். அந்த இடத்துல அது மட்டும் இல்லாம தான் வாழ்ந்த வாழ்க்கையை நினைச்சு பார்த்து அது கத்தி கதறி அழுந்துகிட்டே போகும். அப்படி கத்தி கதறி அழுந்துகிட்டே போகிற அந்த ஜீவனோட வாயிலே அடிப்பாங்க இந்த யம கிண்டர்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரு கண்ணு முன்னாடி 16,000 படகு ஓட்டிகள் நிப்பாங்க. ஏய் ஜீவனே, உன்னோட வாழ்க்கையில ஒரு தடவையாவது பசு தானம் பண்ணிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஒரு வேளை நீ அப்படி செஞ்சிருந்தனா இந்த நதியை கடக்கிறதுக்கு நாங்க எல்லாருமே உனக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அப்படி ஒரு வேளை நீ செய்யலனாக்கா உன்னை இந்த நதியில அமுக்கி பாதாள லோகம் வரைக்கும் உன்னை கொண்டு போய் உன்னை கஷ்டப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி பயமுடுத்துவாங்க. யமலோகம் செல்லக்கூடிய அந்த இடத்துல வைத்தியர நதி ரொம்ப சாதாரண நதி கிடையாது. அந்த நதியில ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்காது. அந்த நதி முழுக்க முழுக்கவும் ரத்தம், சீடு, சிறுநீர், மலம் இது கலந்த நதியா தான் இருக்கும். அதுக்குள்ள கொடூர ஜந்துக்களும் வாழ்ந்துகிட்டு இருக்கும். ஒரு வழியா அந்த நதியை கடந்து போனதுக்கு அப்புறமா யமனுக்கு தம்பியான விசித்திரனோட ஒரு நகரம் வரும். அந்த நகரத்துல கொஞ்ச நாள் இருக்கிறப்போ ஊனஷானின்னு பிண்டத்தை அந்த சரீரம் சாப்பிடுறதுக்குள்ள அந்த இடத்துல நிறைய பேய்கள் அவர் கண்ணுக்கு தெரியும். ஏய் மூடனே, உன்னோட வாழ்க்கையில யாருக்காவது தான தர்மம் பண்ணிருக்கியா அப்படின்னு சொல்லி அது கேட்கும்.
ஒரு வேலை செஞ்சிருந்தா அது எல்லாமே அங்கேருந்து அமைதியா போயிடும். அப்படி எதுவுமே செய்யலைன்னா அந்த ஜீவன் வச்சிருக்க அந்த பிண்டத்தை அது புடுங்கிட்டு போயிடும். அப்புறம் என்ன ஆகும், அந்த ஜீவன் பசியால கத்தி கதறி அழுந்துட்டு போகும். ஒருவேளை கும்பதானம் செஞ்சிருந்தா குடிக்க தண்ணியாவது கிடைக்கும், இல்லைன்னா அந்த ஜீவனுக்கு அது கூட கிடைக்காது. அங்க கொஞ்ச நாள் தங்கி இருந்து 7வது மாசத்துல கொஞ்சம் நடக்க ஆரம்பிப்பாங்க. 8வது மாசத்துல பக்குவப்பதம் பிண்டத்தை இன்னொன்னு பூசிக்கும். அதுக்கப்புறமா துக்கதம் சொல்லக்கூடிய ஒரு நகரம் வரும். அதுக்கப்புறம் அதத்தம் சொல்லக்கூடிய இன்னொரு நகரம் வரும். அங்க 11ஆம் மாசம் மாசிக பிண்டத்தை உண்டு முடிக்கும் அந்த ஜீவன். அதுக்கப்புறம் 12வது மாசத்துல சீதார்த்தம் சொல்லக்கூடிய ஒரு நகரத்துக்கு போகும். வருஷாத்தி பீடத்தை உண்டு முடிக்கும் அந்த ஜீவன். இப்போ 12 மாசமான ஒரு வருஷத்தோட பிண்டத்தை அது சாப்பிட்டு முடிச்சிருச்சு இல்லையா? அதுக்கப்புறம் என்ன ஆகணும், அந்த ஜீவன் 4 மூலையும் சுற்றி பார்த்துட்டு என் மனைவி எங்க, என் மகன்கள்லாம் எங்க, என் சொந்தக்காரங்கள்லாம் எங்க அப்படின்னு சொல்லி கேட்டு கேட்டு அழுவான். உடனே அந்த டைம் யமதூதர்கள் கிட்ட வந்துட்டு சொல்லுவாங்க, அவங்க எல்லாம் பூமியில இருக்காங்க, இன்னமும் நீ அவங்கள நினைச்சுக்கிட்டு இருக்கியா? உன் கூட பாவம் புண்ணியம் மட்டும்தான் வரும், உறவினர்கள்லாம் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி கண்ணத்துல பச்சைக்குன்னு ஓடுவாங்க அரைச்ச. அதுக்கப்புறமா வைவஸ்த பட்டினத்தை போய் அடைவாங்க, அதாவது யமபுரி போய் அடைவாங்க அந்த ஜீவனோ அந்த யம தூதர்களோ. அதுக்கப்புறம் அந்த இடத்துல 12 சிறுவர்கள் தோணுவாங்க. அந்த ஜீவன் பண்ண பாவ புண்ணிய கணக்குகளை யம தர்மராஜா கிட்ட சொல்லுவாங்க. ஒருவேளை அவன் புண்ணியம் செஞ்சிருந்தானா தேவியோட விமானம் வந்து அவனை கூட்டிக்கிட்டு தேவலோகம் போயிடும். அப்படி புண்ணியங்கள் எதுவுமே செய்யாம அந்த ஜீவன் பாவங்கள் மட்டும் செஞ்சிருந்தா இந்த ஜீவனை நரகத்துல தள்ளுங்க அப்படின்னு சொல்லி யம தர்மராஜா கட்டளை இடுவாரு. அந்த கட்டளையை ஏத்துக்கிட்டு யமதூதர்கள் வந்து அந்த ஜீவனை நரகத்துல போய் தள்ளுவாங்க. நரகத்துக்கு போக வேண்டிய பாதைய இந்த ஜீவன் நடந்தே கடந்து செல்லும். அங்க அந்த ஜீவனுக்கு என்ன மாதிரி தண்டனைகள் எல்லாம் கிடைக்கப்படணும், 4 லட்சம் தண்டனைகள் வேற வேற விதமா அங்க காத்துக்கிட்டு இருக்கு. அந்த 4 லட்சத்துல 28 நகரம், அதாவது நரக தண்டனைகள் வந்து கருட புராணத்துல ஆல்ரெடி சொல்லப்பட்டிருக்கு. அந்த காணொலியை நான் ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல போட்டிருக்கேன், உங்களுக்கு டைம் இருந்தா போய் பாருங்க. நண்பர்களே, எத்தனை பேர் இந்த நரகம் இருக்கு, சொர்க்கம் இருக்கு, அதாவது கருட புராணமே இருக்கு, அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க நம்புறீங்களா நம்பலையா அப்படின்ற விஷயத்த மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நாமளும் தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ பேர் தான் நரகம் இருக்குன்னு நம்புறீங்க, எவ்வளோ பேர் தான் நரகம் இல்லைன்னு நம்புறீங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். எனக்கு ஒன்று தோணுது உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நரகம் இருக்கோ இல்லையோ, சொர்க்கம் இருக்கோ இல்லையோ, அது நமக்கு தெரியாது பாருங்க. யார் இறந்து போகிறாவோ அவங்களுக்கு அப்புறமா தான் தெரிய போகுது இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ இருக்கிற வரைக்கும் நம்ம நல்லதை செஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், தான தர்மங்கள் இந்த மாதிரி செஞ்சிட்டோன்னா, இன்கேஸ் நம்ம செத்து போயிட்டு அதுக்கப்புறமா ஆமாம் நரகம் சொர்க்கம்லாம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து தப்பிச்சிக்கலாம். நல்லது செஞ்சிட்டோம், நம்மளை சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவாங்கன்னு தப்பிச்சிக்கலாம். அதெல்லாம் நம்பாமல் சரி நம்ம தான் நம்பலையே அப்படி இல்லாமல் தப்புகளே செஞ்சிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இறந்ததுக்கு அப்புறமா இல்லை அந்த நரகங்கள்லாம் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அப்போ போய் நம்ம யோசிச்சுட்டு இருக்க முடியுமா? அச்சச்சோ நல்லது செஞ்சுட்டு வந்திருக்கலாமே, வந்திருந்தாக்கா நம்ம பாட்டுக்கு இன்னும் சொர்க்கத்துக்கு போயிருக்கலாமேன்னு அங்கே போய் யோசிக்கிறத விட இங்கேவே தப்புகளை குறைச்சிட்டு நல்லது செய்ய ஆரம்பிக்கலான்னு எனக்கு தோணுது. ஸோ அதனால் நான் உங்ககிட்ட சொல்கிறேன், நீங்கள் முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள், அப்படி இல்லாட்டினாலும் பிரச்சனை இல்லை. ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். யாரெல்லாம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்களோ உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றி. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விட்டுடுங்க. அப்போ தான் நான் மேலும் மேலும் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் அவங்களுக்கும் தப்பு செய்கிற முன்னுக்கு கொஞ்சம் பயம் வரும். ஓகே, அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.